ஒரு அழகான காட்டுல பல வண்ண பறவைகள் மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தது. ஆனா அந்த காட்டுல ஒரு காகம் மட்டும் தனிமையில வாழ்ந்தது. மற்ற எல்லா பறவையும் அந்த காகத்தை பார்த்து எப்பவும் ஏளனமா பேசிட்டு இருக்கும். அதோட நிறத்தையும் அது அழகே இல்லை அப்படின்னும் எப்பவும் பேசும். ஒரு நாள் மயிலும் கிளிகளும் இருந்து, இது என்ன குருட்டு நிறம், அழகே இல்லை, இந்த பறவையோட குரலை கேட்டாலே காதெல்லாம் எரியுது, உண்மையாவே இந்த பறவை எதுக்கு இருக்கு, இந்த மாதிரி அந்த காகத்தோட மனசு நோகிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல காகமும் அதை கேட்டுட்டு தனியா போயிருந்து ரொம்ப சோகமா இருந்துச்சு. அந்த காகம் தனியா இருக்கத பார்த்த இன்னொரு நண்பன் காகம் அதுகிட்ட வந்து, நண்பா ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த காகம், நான் அழகாவே இல்லையா, என்னோட குரலை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குதா அவங்களுக்கு, எப்பவும் என் மனசு நோகடிக்கிற மாதிரியே பேசுறாங்க, அதனால நான் இந்த காட்டை விட்டே போயிடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காகம் சொல்லிச்சு. உடனே அந்த நண்பன் காகம், எந்த உயிரா இருந்தாலும் அந்த உயிருக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம் உண்டு. நீ வானத்துல பறக்கா, வானத்துல அழுக்கில்லாம வச்சிருக்கா, நீயும் பெருமைப்பட வேண்டிய ஒரு உயிர் தான். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ மனசு நோகாத, உன்னை நீயே மதிக்க தொடங்கு, அப்பதான் அவங்களும் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு அந்த நண்பன்காகம் சொல்லிச்சு. அந்த வார்த்தைகள் காகத்தோட உள்ளத்தை ரொம்பவே மாற்றுச்சு. அன்னைக்கு அந்த காகம் தன்னுடைய உருவத்தையோ இல்லைன்னா குரலையோ பற்றி எந்த கவலையும் படாம நம்பிக்கையோட பறந்தது. கொஞ்ச நாள் கழிஞ்சு மற்ற பறவைகள் எல்லாம் இந்த காகத்தோட நண்பர்களாகி இந்த காகத்தோட சந்தோஷமா இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மை நாமே மதிக்கவில்லை என்றால் வேறு யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள். மரியாதை வெளியில இருந்து வர்றது கிடையாது, அது நமக்குள்ள இருக்குது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை துவங்கணும். அப்போ தானா மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க. நன்றி.